இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான துவையல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா சுண்டைக்காயை வச்சு தான் ஒரு துவையல் பண்ண போகிறோம். பொதுவாகவே நம்ம துவையல்னு சொன்னால் கருவேப்பிலை, புதினா இது மாதிரியெல்லாம் வச்சு செய்வோம். சுண்டைக்காய்னு சொன்னால் பொதுவாக நம்ம அதை காய வச்சு வடாம் பண்ணி மோர் குழம்பு இல்லாட்டி புளிக்குழம்பு இது மாதிரி பண்ணுவோம். அது மாதிரி இல்லாமல் இன்றைக்கி பச்சை சுண்டைக்காயை வச்சு ஒரு துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பொதுவாகவே சுண்டைக்காயில் பார்த்திங்கன்னா நமக்கு இரும்பு சத்து அதிகமாகவே இருக்கும். ஆனால் அது கசப்புங்கிறதுனாலேயே பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி செய்ய மாட்டோம். அதாவது பச்சை சுண்டைக்காயை சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம கசப்பு கம்மியாக டேஸ்டியான சுண்டைக்காய் துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வெல்கம் டு அவர் சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. இங்கே நம்ம ஒரு கப் அளவுக்கு சுண்டைக்காய் எடுத்திருக்கோம். இதை பார்த்திங்கன்னா 2 கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கோம். அதிக நேரம் தண்ணியில் போட வேண்டாங்க, ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு போட்டால் போதும். அடுத்ததாக இங்கே நம்ம ஒரு பேன் வச்சுருக்கோங்க. பேன் நல்லா சூடானதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம நல்லெண்ணெயில் தாங்க இந்த சுண்டைக்காவை வறுக்க போகிறோம். பொதுவாக இந்த பாவக்காய் சுண்டைக்காயெலாம் பார்த்திங்கன்னா இது போல் நல்லெண்ணெயில் வறுக்கும்போது நமக்கு அந்த காரல் கசப்பு கொஞ்சம் கம்மி பண்ணும். அதனால தான் இப்போ இந்த சுண்டைக்காய் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் நம்ம வதக்கி கொடுத்துக்கலாங்க. இல்லை நீங்கள் நார்மல் ஆயிலில் வதக்கிறதா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம தண்ணியில் போட்டிருக்கோம், அதனால நீங்கள் நார்மல் ஆயிலில் வதக்கிறதா இருந்தாலும் வதக்கிக்கலாம். ஆனால் நல்லெண்ணெய் சேர்க்கும் போது நமக்கு அந்த கசப்பு கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கும், உடம்புக்கும் நல்லது. அதனால தான். இதுவே பிஞ்சு சுண்டைக்காவாக இருந்தது அப்படின்னா நீங்கள் முழுசாகவே சேர்த்திக்கலாம், கட் பண்ண கூட தேவையில்லை. அது பார்த்திங்கன்னா நமக்கு கசப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இதில் அயன் ஜாஸ்தி இருக்கிறதுனால நம்ம அடிக்கடி சுண்டைக்காய் சேர்த்திக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ இந்த சுண்டைக்காய் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு கிள்ளி பார்த்தா. இப்போ இந்த ஒரு சின்ன பவுலுக்கு மாற்றிடலாங்க. இந்த சுண்டைக்காயெல்லாம் எடுத்துகிட்டு அந்த பேனில் இருக்க அந்த எண்ணெயிலேயே நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்திக்கலாம். மேற்கொண்டு எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம், அந்த எண்ணெயே போதுமானது. இப்போ இந்த உளுத்தம் பருப்பு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த எண்ணெயிலேயே நல்லா வறுத்து கொடுத்துடலாங்க. பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பொன்னிறம் ஆற வரைக்கும் நம்ம வதக்கி கொடுத்துக்கலாம். இதுக்கு நீங்கள் முழு உளுத்தம் பருப்பு, கருப்பு உளுத்தம் பருப்போ இல்லை கருப்பு தோலோடு இருக்கிற உளுத்தம் பருப்பு சேர்த்து வறுத்தாலும் நல்லாவே இருக்கும். இப்போ லைட்டாக நிறம் மாற ஆரம்பிக்கும் போது நான் இதோட பார்த்திங்கன்னா ஒரு 5 பல் அளவுக்கு பூண்டும் ஒரு 5 பல் அளவுக்கு சின்ன வெங்காயமும் சேர்த்திக்கிறேன். கூடவே ஒரு 2 ஈர்க்கு அளவுக்கு கருவேப்பிலையும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்திக்கிறேங்க. இப்போ இது எல்லாத்தையுமே இந்த உளுத்தம் பருப்போடு சேர்த்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வதக்கி கொடுத்துக்கலாம். உளுத்தம் பருப்பு டக்குன்னு கரிஞ்சு போயிடும் நம்ம ஃப்ளேம் ஹை பண்ணிவிட்டு. அதனால தான் நம்ம மீடியம் சிம்மில் வச்சு வறுத்து கொடுத்துட்ருக்கிறது. அடுத்ததாக நம்ம இதோட ஒரு 2 சில்லு அளவுக்கு தேங்காய் சேர்த்திக்கலாங்க. இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்திக்கிறதா இருந்தால் சேர்த்திக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் துருவி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்திக்கலாம். நீங்கள் அப்படி துருவிய தேங்காவாக சேர்க்குறதா இருந்தது அப்படின்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இப்போ நம்ம இதை சின்ன சின்ன பீஸாக தான் நம்ம இப்போது கட் பண்ணி சேர்த்திருக்கோம். அடுத்ததாக இதுக்கு காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த அளவுக்கு காரம் சேர்ப்பீங்கன்னு தெரியாது, அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் மிளகாவை சேர்த்திக்கோங்க. ஒரு சில மிளகாய் காரம் அதிகமாக இருக்கும், ஒரு சிலது பார்த்திங்கன்னா காரம் கம்மியாக இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் 4 மிளகாய் சேர்த்திருக்கேன். எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிடுவாங்க, விரும்புவாங்க. அடுத்ததாக ஒரு சின்ன சைஸ் புளி ஒன்று சேர்த்திக்கலாங்க. அதாவது பொட்டைப்பாக்கு அளவுக்கு ஒரு 1/2 பாக்கு அளவுக்கு நம்ம சின்னதாக புளி சேர்த்திக்கலாம். இது பார்த்திங்கன்னா நமக்கு லைட்டாக ஒரு டேங்கினஸ்க்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கூட தேவையான அளவு உப்பும் சேர்த்திடலாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நான் ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சு வதக்கிட்டுருக்கேன், ஃப்ளேமாக ஹை பண்ண கிடையாது. இப்போது இது எல்லாமே நல்லா வதங்கி வருது. பார்த்திங்கன்னா வெங்காயம் எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு, பூண்டும் நல்லா வதங்கி வந்துடுச்சு, தேங்காயும் நல்லா வறுபட்டுருக்கு. உளுத்தம் பருப்பும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பொன்னிறம் ஆயிருக்கு, கருக்க கிடையாது, ஆனால் நல்ல ஒரு பொன்னிறமாக இருக்குது. இப்போ நம்ம இந்த சுண்டைக்காயை சேர்த்திடலாங்க. சேர்த்திட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாமே நல்லா ஆறட்டும். இல்லாட்டி நீங்கள் ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு அதை ஆற வச்சாலும் சரி. நான் இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டேன், அதனால் நான் இப்படியே நல்லா வறுத்துட்டே இருந்தோன்னா கொஞ்சம் நல்லா ஆறிடும். அடுத்ததாக நம்ம இங்கே ஒரு மிக்சர் ஜார் எடுத்து முதல்ல நம்ம இந்த வரமிளகாவை மட்டும் ஒரு சுற்றிட்டு வந்துடலாங்க. ஏன்னா டக்குன்னு நமக்கு அரைப்படாது, அதனால் இந்த வரமிளகாவை மட்டும் முதல்ல ஒரு லைட்டாக பல்ஸ் கொடுத்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் மீதம் இருக்கிற இந்த தேங்காய், உளுத்தம் பருப்பு, சுண்டைக்காய் இது எல்லாத்தையும் மொத்தமாக வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம். இது கூடுமானம் மட்டும் நீங்கள் தண்ணி சேர்க்காமல் தள்ளி விட்டு அரைக்க பாருங்கள். இதே நம்ம அம்மியில்
அரைச்சோன்னா நம்ம தள்ளி விட்டு அரைக்க ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா லைட்டாக மட்டும் நீங்கள் தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க. பார்த்திங்கன்னா டேஸ்டியான சுண்டைக்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சுங்க. இது பார்த்திங்கன்னா நமக்கு இட்லி, தோசை, நார்மலாக சாதத்துக்கூட கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம செய்த இந்த சுண்டைக்காய் துவையல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷனும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் வீடியோவை நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.